ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் எல்லோ பம்கின் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆனியன், டொமேட்டோ, துவரம் பருப்பு, குழம்பு மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஞ்ச வத்தல், கரம் மசாலா அண்டு கொரியாண்டர் பவுடர், நம்ம வெட்டி வச்சிருந்த பூசணி, அப்புறம் தேங்காய். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காஞ்ச வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச ஆனியன்ஸ், தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த குட்டி குட்டி பீஸ் பம்கின்ஸை உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா தாளித்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடணும். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் குழம்பு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லா பம்கின்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த துவரம் பருப்பை ஊற்றிக்கலாம் குழம்புக்குள்ளே. நல்லா எல்லா இதுவுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த தேங்காய் அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் தண்ணி வச்சு அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம. இப்போ குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ ஏதாவது அடியில் அடி பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் கிண்டி பார்த்துக்கணும். இல்லைனா பருப்பு கொஞ்சம் லைட்டாக அடியில் ஒட்டிக்கும். இந்த குழம்புக்கு பொட்டேட்டோ கூட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.